யோவான் 3:6 முக்கியமான வசனம். இதுதான் முக்கியமான இந்த பரிசுத்த ஆவியோடு கூட வாழுங்கள் என்ற தலைப்புக்கு முக்கியமான வசனம். யோவான் 3:6 எடுத்தவங்க வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தினால பிறந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆவியினால பிறந்திருக்கீங்களா? சொல்லுங்க. தாயின் வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வரும்போது மாம்சத்தால பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் எப்ப ஏற்றுக்கொண்டமோ, எப்ப ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டமோ, ஜலத்துக்குள்ள உங்களை அமிழ்ச்சி எப்ப எடுத்தாங்களோ, அப்ப ஜலத்தோட உங்களுடைய அசுத்தம், பாவம், தீமையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுது? ஜலத்தோட போயிடுது. அது மாம்ச பிறப்பு அல்ல. எப்ப இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு திருமுழுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ, அப்ப எப்படிப்பட்டவர்களாக நீங்க பிறக்கிறீங்க? ஆவியினால பிறக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாய் இருக்கும். சபைக்குள்ள இருப்பாங்க, சில நேரங்களில் ஞானஸ்தானத்தை பெற்றிருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? ஆண்டவரோட ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்காது, ஜெப வாழ்க்கை இருக்காது, எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பாங்க. இது மாம்சத்துக்குரியது. எப்ப ஞானஸ்தானம் பெற்று உண்மைத்துவத்தோடு நீங்கள் தேவனோடு வாழ்றீங்களோ, அந்த ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கிறீங்களோ, அப்பதான் நீங்கள் ஆவியினாலே பிறந்த புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுட்டு பாவங்கள் செய்யாம இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? இல்ல. ஏன்? அவர்கள் மாம்சமா தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலக சிந்தையில தான் போய் கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின் காரியத்தை தான் விரும்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் காண்பிக்கிறார் என்று சொன்னார். மாம்சத்தினாலே நீ பிறந்தது உண்மைதான், நீ மாம்சமா வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் எப்பொழுது என்னுடைய திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை நீ பெற்றுக்கொண்டாயோ, அப்பொழுது நீ ஆவியினாலே பிறந்தவனாய், அப்பொழுது நீ ஆவியினாலே பிறந்தவனாய் மாறிவிட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுது உங்கள் வாழ்க்கை நெருங்குகிறதோ, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுது உங்களுடைய ஜெப வாழ்க்கை நெருங்குகிறதோ, அப்பொழுது உங்கள் அபிஷேகங்கள், அவருக்குள்ளே இருக்கிற சில வரங்கள் உங்களுக்கு வந்தடையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுடைய நேர காலங்களை செலவிடுகிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்குரிய நேர காலத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செலவிடுவார். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது உலகத்திலே நீதிமான்களாய் சரியாய் நித்தியத்தின் வழிக்குள்ளே நீங்கள் நடக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது இவைகளை எல்லாம் செய்கிறீங்களோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அக்கினி சூளை நெருப்புல போட்ட போது அவருடைய யார் மூன்றாவது நபரா, நாலாவது நபரா உலாவுறது? இயேசுவா, பிதாவா, பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இவைகளை நான் சொல்றேன்? ஏன் இந்த காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு திடீர்னு உங்களோட
உறவுகள் இருக்க மாட்டாங்க, உங்கள் கணவன் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல ஆண்டவர் வருவார், பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தது என்ற பட்சமாய் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை பரிசுத்த ஆவியானவர் காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான்காவது நபராக உலாவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்களை காப்பாற்றி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை அற்புத விதமாய் நடத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த நபர்கள் பார்த்து வியந்து போனாங்க. 3 பேரை அல்லவோ அக்கினிக்குள்ளே போட்டோம், ஆனா 4வது நபர் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், வியந்து பார்த்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் தான், இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான், இன்றைக்கும் அதே இயேசு தான். அவர் மாறல, நாங்க தான் மாறிட்டோம். நாங்க தான் அவரை இழந்தது போல இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஐயா நான் உன்னை விட்டு போகல, உன் கூட தான் இருக்கிறேன், உனக்குள்ளதான் இருக்கிறேன், நீ என்னை கூப்பிடு, நீ என்னை வேண்டிக்கொள், அப்பொழுது உனக்குள்ளே இருந்து நான் செயலாற்றுறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்ப நீங்க கூப்பிடுறீங்களோ அப்பதான் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைய பெற்றுட்டீங்க, பிள்ளை பசிக்கும் போது என்ன செய்யும்? கத்தும் கதனும், பேசவே முடியாட்டியும் அழுது சரி ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா உங்கள்கிட்ட கேட்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிடும், என் பிள்ளைக்கு பசிக்குது, இந்த டைமுக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போலதான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியான இடத்துல, அப்பா எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு வரங்கள் வேணும், உம்மோடு வாழணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு காரியங்களை செய்யணும்னு எப்ப கேட்கிறீங்களோ அப்ப அவர் என்ன செய்வாரு? உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மூன்றாவது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொன்ன. இப்ப நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், இதை குறித்து நீங்க அதிசயப்பட வேண்டாம். நீங்க மறுபடியும் பிறக்கணும்னு இனி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் உங்களுக்கு ஒரு நாளும் வரப்போகிறது அல்ல. இனி உங்களுடைய வாழுகிற நாட்கள்ல இனி உங்களுக்கு ஒரு வயதில் இருக்கும், 70, 80, 90 அதுக்குள்ளேயே முடிஞ்சிடறாங்க. இனி நீங்கள் வாழப் போகிற வாழ்க்கை, இனி நான் வாழப் போகிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரோடு இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட வேண்டும். எங்களுடைய ஜெபங்கள் இன்னும் 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 அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையை ஒரு வித்தியாச விதமாக மாற்றிக்கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற காரியம், உலகத்தில் இருந்து வருகிற காரியம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் எப்ப ஆண்டவருடைய இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு காரியம் வருகிறதோ அது நிரந்தரமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நிரந்தரமான காரியம் தான் எங்களுக்கு தேவை. நான் அதை போல அங்கே இங்கே ஆடுற காரியம் உங்களுக்கு வேணாம். சில நேரங்கள் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை இழந்துட்டேன்னு சொல்லி சில நேரத்தில் நீங்க யோசிச்சு கவலைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம். சில நேரத்தில் சில நபர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை விட்டு போயிட்டீங்களே, என்னை தனியா விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இனி அப்படி ஜெபிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளிருந்து செயலாற்றுங்க, எனக்குள்ளிருந்து பேசுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேற்றத வாளனை உங்களுக்கு வைத்து போகிறேன், அவர் உங்களோடு இருக்கிறார் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
இயேசு சொன்னது உண்மைதான். அதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது உண்மைதான். அப்ப இனி பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இருந்து செயலாற்றணும்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், உலகத்திலே பலவிதமான போராட்டம் வரலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எது வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வாய்களிலிருந்து சொல் பிரவாகத்துக்கு முன்னமே பரிசுத்த ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை, அப்ப நீங்க கேட்க தேவையில்லை. நீங்க சொல்றதுக்கு முன்னதாகவே பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்தில் பெருமூச்சுகளோடு பரிந்து பேசிக் கொண்டிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தெய்வங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு, தெய்வங்களுக்காக தங்கள் சரீரங்களை கிழித்துக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தான் உங்களுக்காக எனக்காக தன் சரீரத்தை கொடுத்து தன்னை சின்ன பின்னமாக்கி கொண்ட தெய்வம் உண்டு. அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே தெய்வம் தான் எங்கள் வாழ்க்கையை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே தெய்வம் தான் எங்களோடு கூட செயலாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளிருந்து செயலாற்றுங்க, எனக்குள்ளிருந்து செயலாற்றுங்க, எனக்குள்ளிருந்து செயலாற்றுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மனுஷனிடத்துல சொல்லிக் கொண்டிருக்காதீங்க, உங்களுடைய வேதனைகளை மனுஷர்களிடத்துல சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வெளியில போயிட்டு உங்களோட பிரச்சனையை சொல்லாதீங்க. மனுஷர்களிடத்துல உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய காரியங்களை சொல்லுவீங்களா இருந்தா அந்த பிரச்சனைகளை கொண்டு போய் இன்னொரு மனுஷனிடத்துல அவன் சொல்லுவான், இன்னொருத்தனிடத்துல சொல்லுவான். அப்படியே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க வேதனையோட சொல்லியிருப்பீங்க. அவன் ஒரு பம்பலா சந்தோஷமா அவன் அந்த அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளாம அவன் எல்லா இடத்துலையும் சொல்லி உங்களை அவமானப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான். ஆனா பரலோகத்தின் பிதா பரிசுத்த ஆவியானவர் இயேசுவாம் தெய்வம் அப்படி உங்களுக்கு ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி உங்களுக்குரிய காரியங்களை நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் அந்த காரியங்களை அவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தெய்வம் விரும்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் கூட இணையும் பொழுது உலகம் பார்த்து வியக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆச்சரியத்தோடு எங்களை பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி அந்த எரிகிற சூளையில அவங்க 3 பேரை தூக்கி போட்ட போது, 4ஆவது ஒருத்தர் உலாவும் போது மனுஷங்க ஆச்சரியத்தோட பார்த்தாங்களோ, வியந்து போய் பார்த்தாங்களோ, அதே போல உங்கள் வாழ்க்கையும் வியந்து பார்க்கும் அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்ப இவைகள் மாறும், எப்ப இவைகள் நடக்கும், எப்ப இந்த காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட சகலமும் நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் உங்களோடு தான் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது அவர் இவைகளுடைய வாழ்க்கையில் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உங்களுடைய ஜெபங்கள் மாற வேண்டும், இனி உங்களுடைய ஜெபம் மாற வேண்டும். ஆண்டவரே வாங்க, உங்களை இழந்துட்டேன்னு சொல்லாதீங்க. எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க என்னோட இருக்கிறீங்க. நான் நடந்தாலும் கூட இருக்கிறீங்க, நான் படுத்தாலும் கூட இருக்கிறீங்க, நான் எங்க சென்றாலும் கூட இருக்கிறீங்க. அப்பா என்னோட இருந்து
செயலாற்றுங்க. எனக்குள்ள இருக்கிறீங்க. இனி உம்முடைய பிள்ளை. நான் பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன். நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். எப்படி நான் உமக்குள்ளே எனக்குள்ளே நீர் இருக்கிறீரோ அதே போல நான் உம்மோடு இருந்து எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் உம்முடையவனாக நான் இருப்பேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த தெய்வம் உங்களோடு இருந்து செயலாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து அப்படியே சொல்லுங்க, மாம்சத்தினாலே பிறந்தது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மாம்சத்தினால பிறந்தது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால பிறந்தது ஆவியாய் இருக்கும். மாம்சத்தினால நீங்க பிறக்கல, ஆவியினாலே பிறந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போகல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போகல, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, உங்களோட தான் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காக நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்றார் பிதாவின் இடத்தில் அவர் பெருமூச்சுக்களோடு கூட பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேற்றவாளர் உங்களுக்குள் இருக்கிறார். மனிதர்களிடத்துல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களிடத்துல உங்களுக்குரியவைகளை சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. இனி ஒரு தீர்மானம் கிடைக்கும். ஆண்டவரே, உமக்குள்ளே நான் வருகிறேன், உமக்குள்ளே நான் வருகிறேன். என்னை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உம்மோடு அர்ப்பணிக்கிறேன். இனி எனக்குள்ள செயலாற்றும். என்னோடு பேசுங்க. எனக்குரியதைகளை நீரே செயல்படுத்துவீர்கள் என்று சொல்லுங்கள். ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் மௌனமா ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உங்களுக்குள்ளே செயலாற்ற விரும்புகிறார். மறுபடியும் செயல்பட விரும்புகிறார். விட்டுக் கொடுங்க. எப்ப நீங்க கதவை திறக்கிறீங்களோ அப்பதான் அவர் வர முடியும். எப்ப விட்டு கொடுக்கிறீங்களோ அப்பதான் அவரால் செயல்பட முடியும். நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை செயலாற்றுவார். வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. பிதாவே, வரவேற்கிறோம். நீர் இருந்தால்தான் அது பிரசன்னம். நீர் இருக்கிற இடத்துலதான் மகிமை. நீர் எங்களோடு இருந்தால்தான் எங்கள் வாழ்க்கை செழிப்புள்ளதா இருக்கும். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றிலும் மேலானவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் ஆண்டவரே. அற்புதங்களையும்
அதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம்